தைப்பூச திருநாள் நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழர் திருநாட்களில் மிகவும் விசேஷமாக நாடெங்கிலும் அதிக பக்தர்கள் கூடும் திருவிழா இந்த தைப்பூச திருவிழா. எனவே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கூட்ட நெரிசலை சாதகமாக்கி சங்கிலிகளை லாபகமாக திருடும் கும்பல் கைவரிசையை காட்டலாம் என்பதால் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அண்மையில் செந்தூர் தண்டாயுதபாணி ஆலயம் உட்பட இரு ஆலயங்களில் பலரும் தங்கச் சங்கிலிகளை பறிகொடுத்து புகார் அளித்துள்ளனர். எனவே பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள், கழுத்தில் தங்க ஆபரணங்களை அணிந்து செல்வதை தவிர்ப்பதே நல்லது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவசியம் என்றால் கவனமாக அணிந்து செல்லுங்கள். இதற்கிடையில் தைப்பூச கொண்டாட்டம் முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மொத்தம் 1306 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று பத்துமலையை பார்வையிட்ட பின்னர் சிலாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். பத்துமலை கோயிலுக்கு தங்கள் சொந்த வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி வைத்து தங்கள் வாகனங்கள் சரியாக பூட்டப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் ஹுசேன் அறிவுறுத்தியுள்ளார். கோயில் பகுதியில் ட்ரோன்கள் பறப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ட்ரோன்களை பறக்க விரும்புவோர் மலேசிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.